நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. அனைவருக்கும் வணக்கம். அபி சரவணனா இந்த மேடையில் அறிமுகமாகி இன்னைக்கு விஜய் விஸ்வா அவங்க முன்னாடி நிற்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாரிஸ் கஃபே படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர் அவங்களுக்கு நான் நன்றி பண்ணிக்கிறேன். அதுக்கு காரணமாக இருந்த சுவாமி அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சதீஷ் சார் கேமராமேன் லொக்கேஷன் பார்க்க வந்த இடத்துல வந்து என்னை பார்த்துட்டு அதை இமீடியட்டாக ஓகே பண்ணாங்க. ஸோ சூர்யா அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு டீம்னால தான் வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதனால் இந்த படத்தில் முக்கியமாக ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டாங்க, ஜெகன் ஒளி மட்டும் இல்லாமல் எங்கள் ஹோல் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன், ப்ரொடக்ஷனாக ஒர்க் பண்ணவங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே நான் லைன் பண்ணி சொல்லணுன்னா ப்ரொடியூசர் சொன்னாங்க, ப்ரொடியூசர் மேடம் ரொம்ப அழகாக பேசினாங்க. எனக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ எம்சி ஃபேஸ் தான் பார்த்தேன். ஒருவேளை அவங்கள்ட்ட முதலே பேசியிருந்தால் அவங்களே எம்சியாக ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்களோ என்னமோ. செம்ம ஃப்ளூவாக பேசுனீங்க மேடம். இல்லை அவங்க ப்ரொடியூசர் மேடம். அப்புறம் சூப்பராக பேசுனீங்க. அண்ட் டைரக்டர் சார் சொல்லணும். டைரக்டர் சார் அதே மாதிரி தான் ஷார்ட்டில் வந்து உள்ளே வந்து நாங்கள் காஃபிக்கு பதிலாக டீ வச்சுருந்தா கூட இன்னும் காஃபி தான் ஊற்றுறோன்னு அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் பார்க்குற ஒரு மனிதர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு படமாக அது ஒர்க் பண்ணல, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. டிஓபி சார் அஸ் வெல் சொல்லவே தேவையில்லை. யூஸ்வலாக படத்துக்கு போனோன்னா கேமராமேன் சார் வந்து ஒரு முடிஞ்சா டக்குன்னு ஓகே அடுத்தது போயிடலான்னு சொல்லுவாங்க. பட் தடவை வந்து நானும் போய் ரெக்வஸ்ட் பண்ணுவேன். ஸோ டேரக்டரே ஓகே பண்ணாலும் சார் இன்னொரு தடவை போயிடலாமா நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பேன். பட் இங்கே எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே பண்ணாலும் ஒரு ஷார்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருவாரு. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் மியூசிக் கே. சமீபத்தில் நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். ஃபெட்னா ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா தமிழ்ச்சங்கம் மேடை. கிட்டத்தட்ட 5000 அமெரிக்க தமிழர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த மேடையில் நம்மளுடைய மினிஸ்டர் ராஜ்மோகன் சாரும் கலந்துருந்தாங்க. அங்கே நான் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினேன். ஸோ அவங்க அனுமதியோட பாடலை வந்து நாங்கள் ஒளிபரப்பினேன். அவ்வளோ இது வந்தது, நல்ல வாழ்த்துக்கள் வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க என்ன சொல்லணும்னா, நான் அதுக்கப்புறம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் போனேன். டாலஸ், யூஎஸ், அப்புறம் சிகாகோ, அந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஊராக போகிறப்ப எல்லா ஊர்லேயும் வந்து காரில் அவங்க லாங் ஜேர்னி போகிறப்ப கேட்குற ஒரு பாட்டில் லிஸ்ட்டாக அதை ஆட் பண்ணிக்காங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ். அது என்னோட பாட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அழகழகாய் வந்து ரொம்ப 3-4 பாட்டுமே பிடிச்சிருந்தது. பட் பர்சனலாக எனக்கு ரொம்ப நான் இல்லாமல் அந்த பாட்டுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ் கே ஃபார் தட். அப்புறம் எடிட்டர் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தீங்க. எல்லாமே வெல். ஆர்ட் டைரக்டர் எங்களுக்கு சொல்ல வேணாம், லைவாக நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயம் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தேட்டர் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டான்ஸ் பண்ணியிருந்தோம், அவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் சூர்யானை சொல்லிட்டேன். சார் கோஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து 3 பேர் ஆக்சுவலாக என்னோட இருக்காங்க. என்னோட கோஆர்ட் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. சார் ஒரு தடவை எழுந்துச்சுங்களேன், இல்லை ஸ்டேஜ்க்கு வந்துங்களேன் ப்ளீஸ் 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 சார். ஏன்னா நான் நடிக்கிறதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். நிறைய டேக் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனால் செம்மையாக பண்ணார். த பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த ஃபிலிம்னா நீங்கள் அவர் சொல்லலாம். அவர் பக்கத்துலேயே அவர் பிரதர் இருக்கார். அவரும் ப்ளீஸ் ப்ளீஸ் வந்துடுங்க வந்துடுங்க. ஏன்னா அவங்க எங்களோட ப்ரொடியூசர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாம் வரப்போ நீங்களும் வந்துடணும். தேங்க்யூ. அதுக்கப்புறம் எஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நைனா ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். நைனா உங்கள் சாங்ஸ் ரொம்ப இருந்தது. ஃப்ரேமில் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எல்லோரும் அழகாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சீக்கிரஸாக சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் அர்ச்சனா. ஸோ அவங்க ஆல்ரெடி யூடியூப்பில் பயங்கர ஃபேமஸ். அங்கே யூஎஸ்லேயும் சரி. இப்போ நேற்று மலேசியா போயிருந்தேன். மலேசியாவில் எங்கள் சாங்கை ப்ளே பண்ணேன். அங்கேயும் எல்லாம் பார்த்து இந்த ஆக்ட்ரஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அந்தளவு வேர்ல்டு வைட் ஃபேமஸாக இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் கூட ஜாயின் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச்மா. அதுக்கப்புறம் 2 யூனிவர்சிட்டி கூட எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. ஒன்று தமிழ்நாடு யூனிவர்சிட்டி அஸ் வெல் குரு சோமசுந்தரம் சார் மதுரைக்காரு சார், லவ் யூ. இன்னொன்று வந்து நான் லவ் யூ சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க, லவ் யூ. ஸோ மலையாளம் யூனிவர்சிட்டி. இப்போ வந்து இந்த படம் வந்து என்னென்னா பாரிஸ் கஃபே படம் வச்சுருக்கோம்னா கமெண்ட்டில் போய் பார்த்தோன்னா அனு அப்படின்னு போட்டால் போதும் போல், அனுமோல் படம்னு போட்டால் போதும், டைட்டில் கூட போட தேவையில்ல. கமெண்ட்ஸ் போனால் 2000 கமெண்ட்ஸில் 1999 கமெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் இருக்குது. அவ்வளோ ஃபேன்ஸ் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க. லவ் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். ஸோ இவங்க 2 பேர் கூட நடிக்கிறப்போ நிறைய ஆக்டர்ஸ் கூட நான் 15 வருஷமாக நடிச்சிட்ருக்கேன். ஆக்ட்ரஸ் கூட இருந்தால் கூட நிறையா கற்றுட்டு வந்தால் கூட இவங்க 2 பேர் கூட நிறைய விஷயம் கற்றுக்க முடியுது. ஆக்டிங்னா என்னென்னா இவர்கிட்ட கிளாஸ் போய் கற்றுக்காம ஓசியில் கற்றுக்க வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரையும் சொல்லி முடிச்சேன்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் ரியாஸ் சார் தேங்க்ஸ். எழில் இன்னொரு ஹீரோ எங்கள் படத்தில் பிகின் த ஸ்டேஜ். தேங்க்ஸ் எழில். ஆல் சப்போர்ட். அவர் எழில் பண்ண சப்போர்ட் வந்து அவரோட தம்பி, டேரக்டரோட தம்பி, பட் ஆல் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, கம் டு த பாயிண்ட்.
தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள் முன்னாடி இருந்த கடந்த காலங்களில் வந்து நிறையா வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. நிறைய படங்கள் ரிலீஸ் வெயிட் இருக்குது. முக்கியமாக சொல்லலாம், எனக்கே 4 படம் ரிலீஸ்க்கு இருக்குன்னா, என்னை விட நல்ல திறம்பட நடித்த நடிகர், தயாரிப்பாளரோட படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ என்னுடைய துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அண்ணா மற்றும் என்னுடைய அண்ணன் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன வைக்கிறேன்னா, ஒரு ஸ்பெஷல் ஓடிடி தமிழ் கவர்மெண்ட் சார்பில் நீங்கள் வைக்கணும்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த ஓடிடியில் இது வரைக்கும் தயாரித்த படங்கள், வெளியாகாத படங்களில் நீங்கள் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்க்கு அனுமதிக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி ஓடிடி போனாலும் தனியாக பண்ணிக்கலாம், தேட்டர் போனாலும் தனியாக பண்ணிக்கலாம்னு ஒரு ஸ்கீம் இருந்ததோ, அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா தேட்டர் கிடைக்கிறதில்ல. நாங்கள் தேட்டர் ஓனர்ஸை தப்பாக சொல்லவே இல்லை. தேட்டர் ஓனர்ஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு உண்மையான வழி என்னன்னா, கேமராவில் சொல்லக்கூடாதுன்னு கூட பரவாயில்ல, ஒரு தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும் தேட்டர்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. தேட்டர் கிடைக்காம நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனுடைய ப்ரொடியூசர்ஸோடைய லைஃப் லைன், அது வட்டி என்ன ஆகுதுன்றதெல்லாம் கால்குலேஷன் கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் தான். நான் உங்ககிட்ட சொல்கிற ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தயவு செய்து இந்த விஷயத்தை இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து பண்ணணும். ராஜ்மோகன் அண்ணா ஒண்டர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் துறை அமைச்சர் நீங்கள், உங்கள்கிட்ட பர்சனலாகவும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து வெற்றி ஓடிடி அப்படின்னு கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணி, இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்க எல்லா படமும் ரிலீஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க, பயனடைவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் கூட நான் கேட்கணும். இந்த இடத்துல சம்மந்தம் இல்லாத கேள்வியாக இருக்கலாம், ஆனால் கேட்க எனக்கு உரிமை இருக்குன்றதுனால நான் கேட்குறேன். நேற்று தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பப்பட்டிருக்கு. ஒரு 3 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்டில். சில போலி போராளிகள் வந்து ஆனா ஊனானா வந்து போர்லாம் கொடுத்துருப்பாங்க. எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. என்னோட முதல் படம் வந்து மிஸ்டர் பா. ரஞ்சித் சார் வந்து எனக்கு முதல் படத்தோட டைரக்டர். ஆனால் அந்த பேசி முடிச்சுறேன். இல்லை நான் பேசி முடிச்சிடணும். இல்லை பொலிட்டிக்கல் பேசலை சார், நான் ஜென்ரலாக பேசுகிறேன். பா. ரஞ்சித் அண்ணா வந்து என்னோட முதல் படத்தோட இயக்குனர். எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் பா. ரஞ்சித் அண்ணா. அவரோட வந்து நான் வந்து எப்பயுமே வாழ்க்கை கூட கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் மற்ற விஷயத்துக்கெலாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காரு. அன்றைக்கி வந்து ஒரு வீடியோ பார்க்குறேன். எங்கள் ராஜ்மோகன் சார் வந்து தலித்தினே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஓகே, நல்லது தான். குரல் கொடுக்கறது நல்லது தான். நேற்று தமிழர்கள் 3 பேர் போட்டிருக்காங்க. இப்போ கூட செக் பண்ணேன், அதில் காணோம். ட்விட்டரில் காணோம். யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. இந்த ஸ்டேஜில் ஏன் அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாம் வந்து ஜாதியை கடந்து வந்துட்டோன்ற விஷயத்தில் ஜாதியில் இன்னும் லாக் ஆகிக்காதுன்ற விஷயத்த நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அமெரிக்காவுக்கு போயிருக்கப்போ ஒருத்தவங்க வீட்டில், என் அக்கா வீட்டில் தங்கியிருந்தேன். என் ஃப்ரெண்டோட அக்கா. அவங்க வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட்னு சொல்லுவாங்களே, அந்த அந்த ஒரு இதுலேருந்து வந்தவங்க. ஆனால் ஹையஸ்ட் எஜுகேஷன் எங்கள் அக்காவை கட்டி இந்த மாமா வந்து அவர் வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த இன்னொரு ராமநாத் சேர்ந்த ஒரு முக்குலத்தூர் ஜாதி அவங்க. ஆனால் ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க அவ்வளோ அழகாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து 2 குழந்தைகளை டாக்டர் படிக்க வச்சுருக்காங்க. அவங்களோட வீடோட மதிப்பு மட்டும் 20 கோடி ரூபா அமெரிக்காவில். அங்கே யாருமே எதுவுமே பார்க்குறது இல்லை. தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி எங்கேயுமே ஜாதி மதம் பார்க்குறதே கிடையாது. உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியன் ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தான் வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இங்கே சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, தயவுசெய்து உலக அளவில் நம்ம வந்து எப்படி வர்த்தகமில் பெருசாக இருக்கோம், டெக்னாலஜியில் பெருசாக இருக்கோமோ, அதே மாதிரி இந்த ஒரு சின்ன ஜாதின்ற ஒரு அமைப்புல நம்ம சிக்கிக்காமல் இருந்தால், நம்ம அதை தாண்டி மேலே நம்ம இந்தியாவோட மதிப்பு இன்னும் நிறைய இடத்துக்கு போகுன்ற நம்புது. ஏன்னா இப்போ ரியாஸ் சார் கூட சொன்னார், இங்கே பொலிட்டிக்கல் பேசாதன்னு. சத்தியமாக இது பொலிட்டிக்கல் கிடையாது. ஒரு சக மனிதனாக நம்ம மனசில் இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, எங்கள் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய படங்கள், நல்ல படங்கள் எடுப்பாங்க. இந்த சொசைட்டிக்கு தேவையான கருத்தை தேர்ந்தெடுத்து அதை படமாக தயாரித்து ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஸோ பாரிஸ் கஃபேல வாய்ப்பு அளித்ததுக்கும் நான் சொன்னதை பொறுமையாக கேட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். இங்கே to all the guests and the dignitaries on the stage, to the press, good morning and welcome to this event. I'm not used to speaking on stage. I'd rather do my dialogue delivery on screen. தமிழ் வரும், ஆனால் அவ்வளோ சுத்தமாக வராது. அதனால் பயந்து தான் பேசுகிறேன். அதனால் எங்கேயாவது பிழை இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. டு த டிரெக்டர் சரத் சார், டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் தி தண்டர் மீடியா ப்ரொடக்ஷன், உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சுவாமி சார் இங்கே இருக்கார், அவருக்கும் நன்றி சொல்லணும். அவர் என்னுடைய இன்னொரு படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார்.
அங்கேருந்து என்னையும் கூப்பிட்டாரு. அப்படி தான் நான் இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆனேன். இந்த ப்ராஜெக்டில் என்னை இது வரைக்கும் ஸ்க்ரீனில் பார்த்ததுலேருந்து it's absolutely a 180-degree change. I do a serious role in this movie. இந்த படத்துக்கு the storyline has been very good. Guru sir, thank you very much. அவர் கூட நான் ஒரே ஒரு 2 சீன் தான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த சீன்லேயே I learnt a lot of mistakes that I was making was corrected. Thank you very much. Anumol madam, I think I did only one scene with you on one night, one evening. Thank you very much. To the rest of the cast and crew, thank you all for putting up with me, with my whatever. Thank you so much. Thank you very much, sir. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக படத்தில் லவ்வபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஆக்டர் திரு சாய் விக்கி அவர்களை பேச அழைக்கிறோம். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது கொஞ்சம் ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. திடீர்னு கூப்பிடுவாங்க எதிர்பார்க்கல, டக்குன்னு கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் ராஜ்குமார்னு ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். என்னோட பேர் சாய் விக்கி. படத்தில் ராஜ்குமார் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். முக்கியமான ரோல் அது இந்த படத்தில். நான் சின்ன படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் தான் எனக்கு ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு கேரக்டர் எனக்கு பேர்லாம் கொடுத்து ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த படம் லிஸ்ட்லேயே இல்லை. நம்ம நிறைய ஆஃபீஸ் போவோம், ஆஃபீஸில் ஃபோட்டோஸ் கொடுப்போம், ஏதாச்சும் ஒரு ரோல் கொடுப்பாங்க, அந்த மாதிரி எதிர்பார்த்து போவோம். பட் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் எழில் சார் தான் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி ஆஃபீஸ் ஃபோட்டோ இருக்கப்பா அந்த ஃபோட்டோ கொடுனாரு. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி தான். நிஜமாகவே எதிர்பார்க்கல. ஒரு நல்ல டைரக்டர் என்னை நம்பி கொடுத்தாரு. ஏன்னா நாங்கள் ஒரு 7 இயர்ஸாக நான் இங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பெரிய ரோல் இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபேம் கிடைக்கணும்ல, இவரை பார்த்தா கொடுக்கணும்னு தோணும்ல. இங்கே இப்போ இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு வந்துருச்சு. பட் அவர் என்னை எதுவுமே கன்சிடர் பண்ணலை. நான் நல்லா நடிப்பேனா பார்த்தாரு, அதை மட்டும் இது பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா கேஸ்டிங் காலெல்லாம் ஒரு டைம்லலாம் வரப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ரீல்ஸ்லாம் அனுப்பாதீங்க, ஒன்லி ஃபோட்டோஸ் தான் இருக்கணும்னு. பட் இப்போ எப்படி சூழ்நிலை மாறிடுச்சுன்னா, கேஸ்டிங் காலில் ரீல்ஸும் உங்களோட இன்ஸ்டாகிராமோட ஃபாலோ காட்டுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நிறைய விஷயம் இது பண்ணுறாங்க. எல்லாரையும் சொல்ல சில இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த காலகட்டத்தில் இந்த டைமில் என்னை நம்பி அவர் நான் நல்லா நடிப்பேன்னா, அது ராஜ்குமார் ரோலுக்கு நான் நல்லா சூட்டபுளாக இருப்பேனான்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பாரிஸ் கஃபே படம் ஆக்சுவலாக இது ஒரு சின்ன படம் பெரிய படம் அந்த மாதிரி இது இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான மெசேஜை சொல்லுது. ரொம்ப அழகான படம், அது ரொம்ப லைட்டான படம். இது நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த பவர்ஃபுல்லாக சொல்லலாம். அதே விஷயத்த ரொம்ப லைட்டாகவும் சொல்லலாம். அவர் இந்த படத்தை அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஒரு ஊசி போட்டிருக்காரு. அந்த ஊசி குழந்தைக்கு எப்படி வலிக்காமல் தெரியாமல் போடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஊசி போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நிறைய பெரிய பெரிய படங்கள் வருது, சின்ன படங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பெரிய படத்துக்கு கூட ஒரு படம் வந்தாலும் அந்த படம் தெரியாமலே போயிடுது. அது கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் தேவைன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி நிறைய எழுதுங்க, பேசுங்க. படம் பார்த்துட்டு கண்டிப்பாக அதை பற்றி பாசிட்டிவ் நோட்ஸ் கொடுங்க. அப்புறம் சார் சார் ரொம்ப சந்தோஷம் சார். உங்கள் படத்தில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, முகமுடி படத்தில் அவருடைய வாய்மொழி சும்மா இருடா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலேஜ் டைமில். அது மட்டும் இல்லை, அவர் ஃபஸ்ட்டு பாட்டு அதில் நாட்டில் பார அந்தம் பண்ணியிருப்பீங்க சார். வேறு லெவல் பாட்டு சார். அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க டைமில் நீங்கள் எப்பயாச்சும் அந்த பாட்டு நைட் தூங்குறப்ப கேட்டிங்கன்னா கூட போதும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நான் நிறையா அந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன். ஸோ சில படங்கள்லாம் வரப்போ நான் எதிர்பார்ப்பேன், சில பேரெல்லாம் எதிர்பார்ப்போம். கட்டது தமிழ் சார் வந்தப்போ அந்த படத்தில் ராம் சார் பேரை பார்த்துட்டு ராம் சார் திருப்பி பார்க்குறப்போ அவருடைய பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. உங்களோட பேரும் நான் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் நினைப்பேன் கேன்னு ஒருத்தர் இருந்தார் காணுமேன்னு சொல்லிட்டு. அது என் படத்தில் வரப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் ஜவஹர் சார், ஆக்சுவலாக இது பர்சனலான ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு. ஏன்னா சார்கிட்ட நான் கேட்டப்போ யார் வராங்க சீஃப் கெஸ்ட்டாக யார் வராங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க. கரண்ட்டில் இருக்கிற எல்லா பெரிய பேரும் சொன்னாங்க இன்வைட் பண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் யார் வர போகிறாங்க தெரியலன்னு சொன்னாங்க. ஜவஹர் சார் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா எனக்கு யாரையும் நீ படம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில்.
ரொம்ப ஃபேவரட் படம் சார் அது. அந்த படத்தோட பாட்டுகள், அந்த படத்துக்கு கொடுத்த இம்பேக்ட், அந்த படத்தில் ஒரு சோல் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக பாதித்த படம் வந்து திருச்சிற்றம்பலம். என்னுடைய ஆக்சுவலாக ஆகஸ்ட் 18 ரிலீஸ் ஆச்சுல சார். ஆகஸ்ட் 18, 2022 திருச்சிற்றம்பலம் வந்துச்சு. மறக்க முடியாத நாள் அது. ஏன்னா எனக்கு பர்த்டே. அந்த படத்தை போய் நானும் என் ஒய்ஃபும் போய் அந்த படத்தை போய் பார்த்தோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. வேற சார், குரு சார், சினிமா பயணம் ஆரம்பிக்கலாமா வேணாமா, அதுக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கும். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து சார் கூட வந்து நடிப்பை நான் எதிர்பார்த்ததில்ல. ஜோக்கர்னு ஒரு படத்தை ராஜமுருகன் சார் டைரக்ட் பண்ணி, ஜோக்கர் படத்தை போய் நானும் என்னோட ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ண என்னோட ஃப்ரெண்டும் போய் நடிச்சுட்டு வந்தோம். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்படி அவரை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்தில் தான் நோட்டீஸ் பண்ணுறேன். இப்படி ஒருத்தர் அந்த பவர்ஃபுல்லான மெசேஜை எப்படி உடனே அவ்வளோ டேரிங்காக அது கொடுத்தாரு, நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. நான் அதுலேருந்து அவரை ஃபாலோ பண்ணேன். வஞ்சர் உலகம்னு ஒரு படம் பண்ணார். நிறைய பேருக்கு அது தெரியுமா தெரியாது. அந்த படத்தில் அப்படி டெரிஃபிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த படத்தில் அவர் தான் வில்லன். ஆனால் அது வில்லனே தெரியாது, லாஸ்ட்டில் தான் தெரிய வரும். அதுக்கு அவர் அந்த சீனில் கேட்பார், ஏன்டா என் சைஸ் பார்த்தா தான் தெரியுதா நான் வில்லன்ட்டு, இரு நான் எங்கன்னா மேலே போய் ஏறி நிற்கிறேன்னு சொல்லி நின்று காமிப்பார் அந்த படத்தில் ஒரு சீனில். சூப்பர் சார். அவரு கூட நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனுமல் மேம், நான் ஐலி பார்த்துருக்கேன். ஐலியில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஹார்ட் பீட் நான் வந்து என் ஒய்ஃப் பார்ப்பாங்க. உங்களோட பெரிய ஃபேன் அவங்க. சந்தோஷம் மேம். அப்புறம் அர்ச்சனா யூடியூப்லலாம் இது பண்ணி அவங்க மேபி நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் ஃபேம் ஆகிட்டீங்க எனக்கு தெரியும். பட் எப்படி வந்தீங்கன்னு தெரியாது. பட் யூடியூப்பில் அவங்க ஒரு ஸ்டாராக அந்த இடத்துல, ஸ்டார்னா நான் சொல்கிறது ஒரு ஆக்டராக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு டைம் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி அது மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது, அதுவும் டைரக்டும் அவங்களும் பண்ணி ஆக்டும் அவங்களும் பண்ணி எல்லாமே பண்ணுறது பெரிய விஷயம். நிஜமாக ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. விஜய் விஸ்வா ப்ரோ வந்து எனக்கு அவர் அபிசரவனா தெரியும். 2019 பிஃபோர் லாக்டவுன் வந்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆனோம். அப்போது நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த படமும் 2 நாள் ஷூட் பண்ணாங்க. அப்புறம் லாக்டவுன்னால அந்த படம் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. அது எப்படி ஆச்சுன்னு தெரியல. ஒரு கோயின்சிடெண்ட்டாக நான் அவர் கூட இப்போ ஒர்க் பண்ணிட்டேன். அப்புறம் விபின் சார், அவர் வந்து ஜில்ஜங் ஜக் படத்தில் வந்திருப்பார். இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ஒரு மீம் கண்டென்ட் எது இருந்தாலும் சாரோடைய ஒரு இதுதான் இருக்கும். அவர் ஒரு மாதிரி டார்க்கான காமெடியாக இருக்கும். திலுக்கு துட்டுல கூட அவர் அந்த ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு வருவார். அதெல்லாம் பயங்கரமான காமெடியாக இருக்கும். பட் இந்த படத்தில் அவர் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். வேற ஆள் தான். அப்புறம் கௌசல்யா சிஸ்டர், இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருடல் எப்படி சொல்றதுன்னா, நம்மளுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுனாவே அந்த இம்பேக்ட் இருக்கும். நம்ம எங்கன்னா வண்டியில் விழுந்திருப்போம் ஒரு டைம். இப்போ கூட நம்ம அதை பற்றி நினச்சி பார்த்தோம்னா அந்த ஒரு 2 செகண்ட் இருக்கிற அந்த இம்பேக்ட் நம்ம லைஃப் லாங் ட்ராவல் ஆகும். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண அந்த இம்பேக்ட் வந்து அது வந்து ஒரு எல்லாருக்கும் வணக்கம் சொன்னவங்களுக்கு நான் வீர வணக்கம் தான் சொல்லணும். ஏன்னா அதை தாண்டி ஒரு லைஃப் நம்ம இங்கே கொண்டு வர்றது வந்து நீங்கள் டெய்லி ரொட்டீனுக்கு வரணும்ல. ஒரு விஷயத்த மறந்துட்டு ஒரு ட்ராமாவை மறந்துட்டு வர்றது பெரிய விஷயம். அது அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸாம்பிளாக இருந்திருக்காங்க நிறைய விஷயத்துக்கு. எதுக்காக ஒரு வகையில் எதுக்காக இந்த பாரிஸ் கேஃபே படத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா கூட சொல்லலாம். இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை குழந்தைங்க மேலே அது என்னென்னவோ சொல்கிறாங்க, நடக்குதில்ல. பட் அவங்கள கூட வெட்டிடுவேன் கொலை பண்ணவங்கன்னு சொன்னவங்க இங்கே ரொம்ப கம்மி. எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு குழந்தை மேலே கை வச்சுட்டான், அவனை நடு ரோட்லேயே போட்டு வெட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்ட மாட்டீங்க. ஆனால் காதல் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா நடு ரோட்டில் போட்டு வெட்டியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் நம்ம இருக்கோம். இது மாறணும். நிறைய லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் பிரித்து சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, 2 ஃபேமிலி வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே ஒத்து போயிட்டாங்கன்னா அங்கே லவ் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் வந்துடும். நிறைய இடத்துல லவ் மேரேஜ்னு சொல்ல மாட்டாங்க. லவ் மேரேஜ்னு எப்போ சொல்கிறாங்கன்னா, அந்த 2 ஃபேமிலி ஒத்து போகாமல் கேஸ்ட் வைஸோ ஏதோ பிரிஞ்சு வெளியே போகிறப்போ அதை லவ் மேரேஜ்னு அட்ரஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த சில விஷயங்கள் சொசைட்டியில் மாறணுன்றதுக்கான படம் தான் பாரிஸ் கேஃபே. அது ஒரு லைட்டான இதில் சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. கோ டைரக்டர் சாமி சாருக்கு நன்றி. அப்புறம் என்னுடைய ஏடி விக்னேஷ், ஜெகன், செல்வா, தமிழ் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ்.
டீமாக உங்களோட டீம் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கொஞ்சம் படபடன்னு பேசிட்டேன் ஃபஸ்ட் டைம்னால. அப்புறம் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இது என்னோட 3வது படம். இதுக்கு முன்னாடி என்னோட டெபியூ ஃபிலிம் மார்கன் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு டெலிவிஷனில் இருந்தேன், அதுக்கப்புறமா டிஜிட்டல் அண்ட் இப்போ சில்வர் ஸ்க்ரீன்ஸ். 10 வருஷத்தோடைய ஜேர்னியில் நிறைய பேர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்டு வெளியில் நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் உன்னால் நடிக்க முடியும், உங்ககிட்ட இந்த பொட்டென்ஷியல் இருக்குது, வந்து இந்த ரோலை நீ அழகாக பண்ணுவேன்னு நம்பி வாய்ப்பு கொடுத்த இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கிற எல்லா டைரக்டர்ஸ்க்கும் நன்றி. சரத் சார், அப்படி என்னை நீங்கள் எங்கே பார்த்துட்டு கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த ரோலை உன்னால் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப அழகாக என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் சின்ன வயசுலேருந்து ஐ ஹவ் ஒன்லி பீன் பாடி ஷேம்ட் ஃபார் ஹவ் ஐ லுக். ஏன்னா இதை இப்படி இருக்கா, ஒல்லியாக இருக்கா, அப்படி இருக்கான்னு ஸ்கூல்லலாம் ஃபுல்லாக. அதனால் எனக்கு என் மேலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்பிக்கையே இல்லை. நம்ம பார்க்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு அப்படியே எனக்கு தோணாது. என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட நான் அதை நல்லா இருக்குது அப்படின்னு அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். அது எனக்கு இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஃப்ரேம்லேயும் என்னை ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிட்டு இங்கே வாயேன் இதை பாரு அப்படின்னு என்னை சதீஷ் சார் கூப்பிட்டு காட்டுவார். காட்டும் போது நானா இது அப்படின்னு அவ்வளோ சூப்பராக ஃபீல் ஆகும் சார் எனக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்மணி மேம், நீங்கள் சொன்னது உண்மைதான். சார் வந்து ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் வந்துட்டு, அம்மா சார் இப்போ என்ன ஷார்ட் அப்படின்னு நம்ம கேட்டால், அதாவது இந்த கதையோட சினாப்சிஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதான்னு ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் மண்டையில் வச்சுட்டே இருப்பார். அப்போவே எனக்கு புரிஞ்சுது, ஓகே எந்த அளவுக்கு ஒரு கதை வந்து அந்த டைரக்டருடைய ஆழ் மனசுலேருந்து அவர் எழுதியிருக்காருன்னா, அதை ஒரு தடவையும் அதை எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அதை அவர் சொல்லுவார், அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுவார். சார் எனக்கு புரியுது சார். இப்போ தான் நிறைய பேர் சொல்லி எனக்கு தெரியும், ஒரு 23 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னினா அது சும்மா கிடையாது சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததில் அதில் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டு எடிட்டர்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, இங்கே ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், சுவாமி சாராக இருக்கட்டும், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஒரு பெரிய டீமாக இங்கே ஒர்க் பண்ணோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக என்னோட கோ ஆக்டர்ஸ், குரு சார் கூடயும் அனுமா கூடயும் நடிக்கும் போது, குரு சாரை வந்து ஓரமாக உட்காந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவர் நடிக்கும் போது அவர் என்ன நடிக்கிறாருன்னு ஃபஸ்ட்டு எனக்கு புரியாது. அவர் சொன்ன மாதிரி தான் உண்மையாக அவர் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாரு. ஓசிலே நான் ஓரமாக உட்காந்து ஆக்டிங் கற்றுக்கிட்ட மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னு இப்படி, இதுக்கு எதுக்கு இவர் இதை பண்ணுறாரு, என்னமோ நான் பெரிய அறிவாளி மாதிரி எதுக்கு இப்படி பண்ணுறாருன்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது டுவர்ட்ஸ் தென் புரியும், ஓ இதை இவ்வளோ அழகாக கூட பண்ணலாமா அப்படின்னு. அவர் நிறைய இடத்துல இந்த படத்தில் நடித்து நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அவரை ஸ்க்ரீனில் நிறைய பார்த்துருப்போம், பட் நேரில் பார்த்து நான் ரொம்ப வியந்தேன். அனுமா கூட, மேம் நீங்கள் உண்மை தான் சொன்னீங்க, உண்மையாக அவங்க கண்ணே நடிச்சிடும். அவங்க கூட ஒரு காம்பினேஷன் சீன் எனக்கு இருக்கும் இதில். அவங்க சிரித்தா நான் சிரிப்பேன், அவங்க அழுகிற மாதிரி ஒரு கண்ணு வச்சுட்டாங்கன்னா எனக்கு டக்குன்னு அழுக வந்துடும். அந்த சீனை அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியுமானே எங்களுக்கு தெரியல. வித்தின் 2 to 3 இயர்ஸில் வி ஃபினிஷ் தட் பிகாஸ் ஷீ வாஸ் தட். அவங்க கூட எனக்கு நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதே நான் மிகப்பெரிய விஷயமா பார்க்குறேன். ஆல்சோ என் கூட என்னோட பேரா நடித்த விஜய் விஸ்வா, யூ வெரி கோஆப்ரேட்டிவ், தேங்க்யூ. நயனா கூடயும் சாய்விக்கு கூடயும் எனக்கு எந்த காம்பினேஷனும் இல்லை, பட் இப்போ தான் அந்த சாங்கெல்லாம் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது விஷுவல்ஸாகவும். வாயமூடி சும்மா இருடா பாட்டெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் காதில் கேட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பாட்டு அது. அந்த பாட்டை போட்ட ஒரு மியூசிக் டைரக்டருடைய ஒரு படத்தில் நான் நடிக்கிறேன். நான் நடித்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் போடல, நீங்கள் மியூசிக் போட்ட படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க நினைக்கும் போதே வாவ் செம்மையாக இருக்குல்ல. ஓகே, இட்ஸ் அ குட் க்ரோத் ஒன்லினோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது, நன்றி. எனக்கு ஆடவே வரலனாலும் என்னை நிற்க வச்சு காலை உடச்சி ஆடு, உன்னால் முடியும், இந்த ஸ்டெப்பு தான், இதை சார் கொஞ்சம் மாற்றி கொடுங்களேன் மாஸ்டர்னு கேட்டாலும் இதுதான், இதை உன்னால் பண்ண முடியும்னு என்னை ஆட வச்சதுக்கு நன்றி மாஸ்டர். அப்புறம் எங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாரிஸ் கஃபே ரொம்ப அழகான ஸ்டோரி. முக்கியமாக இந்த சொசைட்டிக்கு தேவையுள்ள ஒரு பெரிய மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. அது நிறைய பேர் மாறிடுச்சுன்னு நினைக்கலாம், அது இன்னும் மாறலை. அது தட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் த சொசைட்டி அண்ட் இட் ஷுட் சேஞ்ச். அந்த ஒரு மெசேஜ் வந்து இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு க்ரைம் சப்ஜெக்ட், ஆல்சோ ஒரு நல்ல ஒரு இமோஷ்னலாக ஒரு நல்ல பாண்டிங் உள்ள ஒரு அழகான படம். சீக்கிரமாக தேட்டருக்கு வரப்போகுது. எல்லாரும் கண்டிப்பாக தேட்டருக்கு போய் இதை பார்த்து இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லணும். வி ஆர் வெயிட்டிங் டு ஹியர் ஃப்ரம் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்கள், மீடியா எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த படத்தில் வந்து ஆக்டராக வந்தது காரணம் வந்து சுவாமி சார் தான். அவர் தான் ஒரு நாள் கால் பண்ணார் எனக்கு. சார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கணுன்னாரு. நான் கேட்டேன், என்ன ஏதோ என் பேரை சொல்லி தான் சான்ஸ் சொன்னீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், நீங்கள் யாருன்னு டேரக்டருக்கு தெரியாதுன்னாரு. அப்புறம் தான் வந்து கேட்டேன், டேரக்டர் சொன்னார், இல்லை சார் எனக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஃபோட்டோ காட்டினாங்க, எனக்கு பிடிச்சிருந்து, அப்போ நீங்கள் இந்த ரோல் ஆப்டா அப்படின்னு சொன்னார். சரி, அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்தேன். பட் நல்லா தான் அவர் ஆக்சுவலாக நான் சில படம் நடிச்சிருக்கேன், சில கேரக்டர். ஆனால் இந்த படத்தில் அவர் அழுகிற சீனு, சோகமான சீனு நான் கொடுத்து ஒரு ஃபேமிலி மேன் மாதிரிலாம் நடிக்க வச்சிருக்காரு. பட் அப்போ படமும் பார்த்தேன், படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காரு. ரொம்ப நல்ல படம் ஆக்சுவலாக. அதுமாதிரி ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அந்த ப்ரொடியூசர் ரொம்ப அவரும் ரொம்ப ஜாலியாக இருப்பார், ரொம்ப சிரிச்ச முகத்தாக இருப்பார். இன்றைக்கி அவங்க மேடம் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இந்த டீமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக இருக்குது. படம் நல்லா குயிக்காக முடிச்சிருக்காங்க, சாங்கும் நல்லா வந்திருக்குது. பட் எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா கேரக்டருக்குமே இந்த படத்தில் ஒரு மீனிங் இருக்கும். இப்போ நான் நடித்தாலும் அது ஒரு கேரக்டர் இருக்கும், அவன் 2 கப்புள்ஸ் நடிச்சிருப்பாங்க, அது 2 கப்புள்ஸுக்கும் மீனிங் இருக்கும். அதில் மெயினாக குருசு அவங்களும் மேடம் அனுமன் நடித்த கேரக்டரும் முக்கியமான கதையாக இருக்கும். பட் இது ஒரு பியூர் கண்டென்ட் ஃபிலிம், அதாவது ஒரு கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் அவர் படம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் கூட நடித்தேன் எப்படி படம் எடுப்பாருன்னு. பட் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அவர்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் அவர் கேதர் பண்ணியிருக்காரு. கேதர் பண்ணி அதை வந்து அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காரு. நான் படம் பார்த்தேன், ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து கண்டென்ட் வந்து நிறைய பேசப்படும், நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. குரு சார் வந்து ஆக்சுவலாக நல்லா எப்போவுமே நல்லா நடிக்கிறவர் தான். அவரை பற்றி எதுவுமே பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அனுமன் கூட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். பட் இவங்க எல்லாருமே வந்து அவங்கள்ட்ட என்ன தேவைன்றதை கரெக்டாக ஒரு டைரக்டர் வந்து கேட்டு வாங்கியிருக்காரு. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக மேபி இந்த படம் வந்து நல்ல சமயத்தில் ரிலீஸ் ஆகும்போது தேட்டர்ஸ் நல்லா கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த எல்லாருக்கும் இந்த படம் ரீச் ஆகுன்றது என்னோடய பெரிய நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக நான் என்னோடய சப்போர்ட் அதிகமாக இருக்கும். எனக்கு என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் கண்டிப்பாக பண்ண ரெடியாக இருக்கிறேன். ஸோ எல்லோருக்கும் இங்கே வந்திருக்கேன். ஆனால் எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சுக்குவேன். நன்றி, வணக்கம்.